friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல ஈஸியான ஒரு ரெசிபி பண்ண போறோம். இது வந்து நம்ம நைட் டின்னருக்கும் சரி அப்படி இல்லனா வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம பேக் பண்ணலாம். சூப்பர் சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சப்பாத்திக்கு மாவு தயார் பண்ணனும். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1.5 கப் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். அதை வந்து ஒரு மிக்சிங் பவுல்ல மாத்திடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம எப்பவுமே சப்பாத்திக்கு மாவு தயார் பண்ணுவோம்ல அது மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து வச்சிருக்கேன். இப்போ இத வந்து மூடி வச்சிடலாம் இருக்கட்டும். அடுத்து நம்ம உள்ள வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் தயார் பண்ணனும். அதுக்கு ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதல கொஞ்சமா சீரகம் 1/2 டீஸ்பூன் போல சீரகம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துடலாம். கலந்ததுக்கு அப்புறமா இதல வந்து 2 வெங்காயம் அதை வந்து கொஞ்சம் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயத்துல 2 எடுத்துர்க்கேன். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறமா 2 பச்சை மிளகாய் அதையும் வந்து கொஞ்சம் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் லைட்டா வதங்கினதும் இதல மசாலாக்கு 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் நான் வந்து 3/4 டீஸ்பூன் போல மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இத ஒரு வாட்டி கலந்ததுக்கு அப்புறமா இதல ஒரு தக்காளி அதையும் வந்து கொஞ்சம் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். கடைசியா தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி அந்த ஈரப்பதம் இல்லாம இருக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படினா தண்ணி இல்லாம கொஞ்சம் கெட்டியா இருக்கு. இந்த ஸ்டேஜ் கரெக்ட்டா இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சப்பாத்தி மாவும் ரெடியா இருக்கு. இத வந்து நான் இன்னைக்கு 8ஆ பிரிக்க போறேன். 8ஆ பிரிச்சதுக்கு அப்புறமா இத வந்து நம்ம விரிக்க ஆரம்பிக்கணும். கீழயும் மேலயும் நல்லா மாவு தடவிட்டு நம்ம வந்து விரிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் மெல்லிசா விரிச்சுக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இத வந்து நம்ம கொஞ்சம் சின்னதா பண்றதுனா கூட பண்ணலாம். நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்றோம் அப்படினா கொஞ்சம் சின்னதா இருந்தா நல்லா இருக்கும். அப்ப வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கூட சின்னதா கூட பண்ணிட்டு நம்ம வந்து விரிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிசா விரிச்சு வச்சிருக்கேன். இப்போ இதல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல மசாலா, அதுல இருந்து 1 ஸ்பூன் நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வச்சிட்டு அப்படியே எல்லா இடத்துலயும் கவர் ஆகணும். அப்பதான் வந்து நம்ம அதை சாப்பிடும்போது நல்லா இருக்கும். குழம்பு எதுவுமே இல்லாம கூட நம்ம சாப்பிடலாம். அதுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு வந்து 4 முட்டையை வேக வச்சு எடுத்துர்க்கேன். அதுல இருந்து 1 முட்டை அதை வந்து ஃபுல்லா நம்ம வந்து துருவி சேர்த்துடலாம். பொதுவே நம்ம வந்து 2 சப்பாத்தி சாப்பிடுவோம்னா இதுல வந்து ஒண்ணே போதுமான அளவு இருக்கும். ஏன்னா கீழ ஒரு சப்பாத்தி மேல ஒரு சப்பாத்தி வச்சு கவர் பண்ண போறோம். அதனால நான் வந்து 1 முட்டை ஃபுல்லா சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி 1 முட்டையை ஃபுல்லா அப்படியே சுத்தி எல்லா இடத்துலயும் படுற மாதிரி துருவி சேர்த்தாச்சு. இப்போ இது மேல கொஞ்சம் மிளகு, கடைசியா கொஞ்சம் நறுக்குன மல்லி இலை சேர்த்துட்டு லைட்டா இத வந்து நம்ம ஃப்ளாட் பண்ணிரலாம். அதுக்கு அப்புறமா இன்னொரு சப்பாத்தி தேய்ச்சி வச்சிருக்கோம்ல அதை வந்து அப்படியே மேலே வச்சிட்டு அப்படியே சுத்தி நம்ம வந்து கவர் பண்ணிர வேண்டியதுதான். இந்த சைட்ஸை வந்து கொஞ்சம் அழுத்தி வச்சிருக்கேன். பாருங்க அவ்வளவுதான். ஈஸியா முடிஞ்சிரும் வேலை. இப்போ நம்மளோட தோசைக்கல் சூடா இருக்கு. கொஞ்சமா மேலே எண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே தூக்கி வச்சிடலாம். நம்ம வச்சிட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுக்கணும் நம்ம. இப்போ இது மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய். நம்ம வந்து எண்ணெய் இல்லை நெய் சேர்க்கும்போது ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும். அதனால நம்ம வந்து கொஞ்சமாக அப்படி சேர்த்துட்டு திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு நம்ம எடுக்கணும். இப்போ பாருங்க சூப்பராக ரெடியாக இருக்கு. இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான். பாருங்க எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இதுக்கு வந்து நமக்கு பெருசாக குழம்பெல்லாம் தேவையில்லை. ஏன்னா மசாலாலே கொஞ்சம் காரம் இருக்கும். அப்படியே நம்ம வந்து எடுத்துட்டு தயிர் எல்லாம் ஊறுகாய் வச்சே நம்ம சாப்பிட்றலாம். ஈஸியாக முடிஞ்சிடும். டடா, நம்மளோட சூப்பரான முட்டை சப்பாத்தி ரெடியாக இருக்கு. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.